மண் சட்டியில் இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு வைக்கலாம் வாங்க. பேசிக் முறையில் சொல்லித்தரேன். ஈஸியாக செய்யலாம். அதுக்கு ஒரு கையளவு புளியை ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஊறின பின்னாடி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கரைச்சி புளியோட சக்கையெல்லாம் எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ மண் சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி சூடானோடனே நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சூடானோடனே கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். வதங்கின பின்னாடி அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வேக விட்டுக்கலாம். கூடவே மசாலாவும் புளி கரைசலையும் சேர்த்து ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு மசாலா வாடை போனோடனே சுத்தம் பண்ணி வச்சுருக்க மத்தி மீனை போட்டு 10 நிமிஷம் கொதி விட்டுட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு கருவேப்பிலை 2 தூவி விட்டு இறக்குனோம்னா சூப்பரான மண் சட்டியில் மத்தி மீன் குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.